ஏன்பா எல்லாம் ஆச்சா? வருஷத்துக்கு ஒரு தடவை மேன்ஷன் டே கொண்டாடுறோம். சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எழுந்து வந்தேன், அரைஞ்சு விடுவேன். அரைஞ்சு என்னடா வாசனை ஹிந்தில வருது? பிசிபேலாபாத், பகாலாபாத், தந்தூரி நான், பட்டர் நான், ஆலு மட்டர், கோபி மஞ்சூரியன், பரோட்டா, பர்கர், பிஸ்ஸா. என்ன என்னடா அது? என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருடா, நான் சொல்றேன். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானா? அண்ணா என்ன நீ மட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல இருக்கலாம், என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இருக்க கூடாதோ? அண்ணா நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்னா. தேங்க்யூ குஞ்சரி, சி மஞ்சரி. என்ன இது பசங்க இருக்கிற ஏரியா, நீ லிமிட் தாண்ட கூடாது. ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்கு மண்டக்கு ஆகி போச்சு. இப்ப நீ வேற வேண்டிய. ஹலோ, கிளாட் டு மீட் யூ. சிவா, அந்த ஒய்யாவை கீழே வர சொல்லியா? குட் மார்னிங். டேய் என்னடா மறைக்கிற? மறைச்சிட்டேன்னு நான் தான் மறைச்சிட்டேனே. சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன், முடியல. தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா? ராஸ்கல். ராஸ்கலா? மிஸ் கண்ணாச ஃப்ரெண்டுங்கற தண்ணி அடிச்சா திட்டியே. என்ன இதெல்லாம்? நீ புல்லு வாங்க, நான் கம்பெனி குடுக்குறேன். மஞ்சரி, நீ சுண்டி சோறு சாப்பிட்டுருக்கிற? ஓயா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. யாரா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஹீரோ சாரு. மை டியர் மேன்ஷன் ஹவுஸ். அதாவது மகாஜனங்களே, ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா. எப்படி லவ்வா? நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்குவாராம். ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா. அதுல பாருங்க ஒரு மேட்ரு. ரெண்டு பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம். என்னங்கடா டே, என்னங்கடா டே, ஏதாவது நேஷனல் அவார்டு படமா எடுக்கிறீங்க? பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா சிவா, முதல்ல நான் தான் வேண்டான்னு அப்பவும் அடிச்சேன், இப்ப நானே தான் வேணுங்கிறேன், இப்பவும் அடிக்கிறியே. அடிக்கிறது உனக்கு ஹாபியாடா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் பொண்ணுங்களை தான் நம்ப முடியல, இப்ப ஆம்பளை பசங்களையும் நம்ப முடியல. என்ன நானும் பாக்குறேன். என்ன சும்மா சும்மா பொண்ணுங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க? நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன். காதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே தற்கொலைக்கு ட்ரை பண்ற அப்பா, அவர் கஸ்டடியில இருக்கிற திலோத்தம தன் காதல மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டது நியாயம். கட்சிக்கு ஆள் இல்லாத இந்த சிவா, அதுவும் ஒரு ஆம்பளை, தன் காதலை எக்ஸ்போஸ் பண்ணாம ஒளிச்சு வச்சது எந்த விதத்துல நியாயம்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, மர மாட்ட நிக்கிறீங்களே. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் மஞ்சரி, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தப்பு செய்யலாம் அர்த்தமா? அப்ப பார்த்த உடனே துளமல ஆசைப்பட்டனே, அது தப்பு. அவளுக்காக உருகி தவிச்சேனே, அதுவும் தப்பு. அவளை பார்க்க முடியுமா, பழக முடியுமான்னு ஏங்கினதும் தப்பு. இதெல்லாம் தப்புன்னு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? அவ கல்யாண பத்திரிக்கைய உண்மையிலே கொண்டு வந்து கொடுத்தப்பதான். இப்போ சொல்றேன், திலோத்தமா ஜன்னல திறந்திருந்தா நான் கதவையே திறந்திருப்பேன். ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மேன்ஷன் டே நல்லபடியா கொண்டாட விடுங்க ப்ளீஸ்.